அன்பான நண்பர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்று எல்லோருக்கும் தேவைப்படும் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச விரும்புகிறேன். அது என்னென்று சொன்னால் அமைதி, பீஸ். அமைதி என்றால் சும்மா சத்தம் இல்லாமல் இருப்பது மட்டுமல்ல. அமைதி என்றால் பிரச்சனை வந்தாலும் உள்ளம் அமைதியாக இருப்பது. பிலிப்பியர் 4:7 எழுதப்படுகிறது. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று எழுதியிருக்கிறது. அதே போல் பாருங்கள், யோவான் 14:27 இயேசு சொல்கிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. நண்பர்களே, பணம், அமைதி, வீடு, வேலை, பொழுதுபோக்கு, ஆனால் இது நிலையான அமைதியை தர முடியாது. எப்பொழுதும் நிலைத்திருக்கும் அமைதியை தரக்கூடியவர் ஒருவரே, அவர்தான் இயேசு. அமைதியை பெறுவது எப்படி என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நாங்கள் பார்ப்போம். இயேசுவில் நம்பிக்கை வையுங்கள். ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனமுடையவன் உம்மையை நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பரிபூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனிடம் ஜெபம் பண்ணுங்க. பிலிப்பியர் 4:6 எதற்கும் கவலைப்படாதிருங்கள், எல்லாவற்றிலும் ஜெபியுங்கள், மற்றவர்களை மன்னியுங்கள். மன்னிக்காத மனது அமைதியை தான் கெடுக்கும். நண்பர்களே, தினமும் தேவனுடைய வார்த்தையை வாசியுங்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தேவனுடைய வசனத்தை நீங்கள் வாசித்துக் கொண்டே வாங்க. அன்பான நண்பர்களே, நாம் இந்த உலகத்தில் அமைதியை தேட வேண்டாம். அமைதிக்கு அரசனாகிய இயேசுவிடம் நாங்கள் போவோம். ஏசாயா 9:6 பார்க்கிறோம். அவர் சமாதான பிரபு என எழுதப்பட்டிருக்கிறது. இன்று உங்களின் இருதயத்தில் அவரை நினைத்து கொண்டால் அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அமைதியால் நிரப்புவார். நாம் ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தை நீர் தொடுவீராக. சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு வாழ்வு பிள்ளைகளையும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும், ஒவ்வொரு பெரியவர்களையும், ஒவ்வொரு வயதாக இருக்கிறவர்களையும் நீர் தொடுவீராக. தேவனுடைய சமாதானம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் இறங்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.